இந்த வெனிஸுங்கிறது ஒரு மிக பழையதொரு நகரம். எந்த அளவுக்குண்டால் 5ஆம் நூற்றாண்டுகளில் உருவாகின ஒரு நகரம் தான் இது. 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளில் நடந்த ஒரு யுத்தத்தின் மூலம் அகதிகளாக வந்த மக்கள் குடியேறின நகரம் தான் இது. அவங்க இந்த சேற்று கசிவுகளுக்கும் இந்த தண்ணீர்களுக்கும் இடையில் வார நேரத்தில், அந்த நேரத்தில் நடந்த யுத்தங்களில் இருந்து பாதுகாப்பு பெறுறதுக்கு இங்கே இருந்த பல தீவுகள் உதவியாக இருந்துச்சு. இங்கே 118 தீவுகளும் சுமார் 500க்கும் மேற்பட்ட பாலங்களும் இருக்கிற ஒரு இடம். இந்த நகரத்தை உருவாக்குறதுக்கு என்ன செய்கிறாங்கண்டா, அன்றைக்கு இருந்தவங்க இது கட்டிடங்களால் கட்டப்படுற நேரத்தில் சிதைவு கொண்டு போயிடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான பெரிய மரங்களை வெட்டி இந்த மரங்களை நாட்டி சுமார் 2-3 மீட்டர்கள் உள்ள நாட்டி அதற்கு மேலான கற்களை பதித்து தான் இந்த நகரத்தை உருவாக்குறாங்க. இப்படி பல ஆயிரம் அல்ல, லட்சங்கள் அல்ல, மில்லியன் கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டு புதைக்கப்பட்டு தான் இந்த நகரம் உருவாகி இருக்குது. இந்த நகரத்தில் 7ஆம் நூற்றாண்டுகளில் முஸ்லிம்கள் வியாபார ரீதியாக தொடர்பை ஏற்படுத்துகிறாங்க. இந்த 7ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் தான் இங்கே மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவ ஆலயமும் கட்டப்படுகிறது. இது அரேபியா பாகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கற்களால் உருவாக்கப்பட்ட கற்களை கொண்டு தான் அந்த சர்ச் உருவாக்கப்படுகிறது. இப்படி முஸ்லிம்களுடைய வகிபாகம் 7ஆம் நூற்றாண்டிலே ஆரம்பித்து 9ஆம் 10ஆம் 11ஆம் நூற்றாண்டு ஆகும் பொழுது துருக்கியர்களுக்கான ஒரு துறைமுக ஏற்பாடொன்றையும் இங்கே செய்து கொடுக்கிறார்கள். அவர்களுக்கான தனியான ஒரு வேர்ஹவுஸ் ஒன்று இந்த வெனிஸிலே உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட அந்த சம்பவம் இங்கு முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு பிறகு இப்பொழுது இங்கே 35,000 முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். அதிலே அதிகமானவர்கள் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள், மேலும் பலர் இங்கே பல்கன் நாட்டை சேர்ந்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மொத்த இத்தாலியை பொறுத்தமட்டிலே முஸ்லிம்கள் 5% இங்கே இருக்கிறார்கள். அதிலே வெனிஸிலே சுமார் 3.5% முஸ்லிம்கள் வெனிஸ் நகருக்கு அழகு சேர்த்து கொண்டிருக்கின்ற இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் வெனிஸிலிருந்து மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்களோடு ஹிஷாம். பூமி எங்கும் பயணம் செய்தேன், புதுமை காண மட்டும் அல்ல, மறைந்து போன வரலாற்றின் தடங்களை தேடி சென்றேன்.